செர்னோபிலின் 80% நிலங்கள் இப்போது பாதுகாப்பற்ற கதிர்வீச்சு வரம்புகளுக்கு கீழே ஏன் சோதிக்கப்படுகின்றன? ஒரு காலத்தில் இறந்துவிட்டன என்று அழைக்கப்பட்ட இடத்தில் பயிர்கள் ஏன் வளர்கின்றன? சுற்றுலா பயணிகளும் ஓநாய்களும் ஏன் திரும்பி வருகிறார்கள்? ட்ரோன் தாக்குதல், சைரன்கள் அலர்கின்றன. செர்னோபிலின் பிரபலமற்ற உலை நாருக்கு மேலே ஒரு தீ விபத்து ஏற்படுகிறது. கொடிய கதிர்வீச்சை பிடிக்க வடிவமைக்கப்பட்ட குவிமாடம் தாக்குகிறது. அனைவரும் மூச்சை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் கதிர்வீச்சு அளவுகள் அவை சாதாரணமாக இருக்கின்றன இப்போதைக்கு. ஆனால் இங்கே திருப்பும் விஞ்ஞானிகள் நிலத்தை அளவிடுகிறார்கள். மேலும் விளக்கு மண்டலத்தின் 80%க்கும் அதிகமானவை இப்போது எப்போதும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பானவை என்று சோதிக்கின்றன. உருளைக்கிழங்கு, சோளம், சூரியகாந்தி ஒரு காலத்தில் விஷத்தால் நனைந்த மண்ணில் மீண்டும் வளர்கின்றன. பூமி குணமாகி வருகிறது, அல்லது அது அதன் வடுக்களை மறைக்கிறதா? இதற்கிடையில் பழைய பேய் நகரம் விழித்துக் கொண்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் ஊர்ந்து வருகிறார்கள். வழிகாட்டப்பட்ட சுற்றுப்பயணங்கள், அருங்காட்சியக கண்காட்சிகள், நினைவின் வழியாக செல்லும் பாதைகள், வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் அறிவியல் தேடுபவர்களுக்கு செர்னோபில் ஒரு காந்தமாக மாறி வருகிறது. ஆனால் ஏமாற வேண்டாம், எல்லா இடங்களிலும் ஆபத்து உள்ளது. சுரங்கங்கள் மற்றும் போர்க்குப்பைகள் புல்லில் ஒளிந்து கொள்கின்றன. இடிந்து விழும் கட்டமைப்புகள் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளன. அச்சுறுத்தல் வெறும் கதிர்வீச்சு மட்டுமல்ல, அது நிலையற்ற தன்மை, அது தெரியாதது. மனிதர்கள் ஒரு அங்குலம் பின்வாங்கும் போது இயற்கை முன்னேறி செல்கிறது. பன்றிகள், ஓநாய்கள், மான்கள், நாம் இல்லாத நிலையில் செழித்து வளரும் வனவிலங்குகள், இயற்கை எதிர்த்து போராடும், சில சமயங்களில் வெற்றி பெறும் இடம் இது. எனவே செர்னோபில் பாதுகாப்பானதா? பாதுகாப்பானது, ஆம். ஒருபோதும் பாதுகாப்பானது அல்ல. இது ஒரு உயிருள்ள எச்சரிக்கை. பேரழிவு பல தசாப்தங்களாக எதிரொலிக்கிறது என்பதற்கான சான்று. மண்டலத்தை மதிக்கவும், விலையை நினைவில் கொள்ளுங்கள். பிரமிப்பு மற்றும் எச்சரிக்கை அருகருகே.